வணக்கம். இது பேச்சுரிமை அதிகாரம். அன்பான தமிழ் சொந்தங்களே, ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் மூத்த அண்ணன் மு.க. முத்து அவர்கள் மறைந்து விட்டார். இந்த மறைவை ஒட்டி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த இரங்கலுக்கு வர முடியாத காரணத்தால் மறுநாள் முதலமைச்சர் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக அவர் வருகை புரிந்திருந்தார். அப்படி அவருக்கு என்ன டைம் ஒதுக்கப்பட்டது, அந்த நேரத்தில் முதல்வரை வந்து சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு பின்பு சென்றார். அதன் பிறகு ஊடகங்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திவிட்டு பின்பு சென்று விட்டார். ஆனால் அதன் பிறகு நடந்தது என்ன? அதன் பிறகு சமூக ஊடகங்களில் கண்டிப்பாக நல்லது, ஒரு கெட்ட காரியத்திற்கு நல்லதுக்கு கூட போகலனாலும் பரவாயில்ல, ஆனால் தமிழன் முறைப்படி ஒரு கெட்ட காரியத்திற்கு போய் விசாரித்து தான் ஆகணும் அப்படின்னு தமிழர்களுடைய முறை. அதன் அடிப்படையில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து முதல்வர் குடும்பத்தை வந்து சந்தித்து ஆறுதல் தெரிவித்துட்டு போனார். ஆனால் ஒரு கூட்டம் அங்கே இயங்குது. என்ன பண்ணுறாங்க? மண்டியிடாத மானம், முதல்வரிடம் மண்டியிட்ட சீமான் அப்படின்னு பரபரப்பாக அவதூறாக பேசப்படுகிறது. இதெல்லாம் வந்து முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இதை போல அவர் ஒரு பர்சனலுக்காக அவருடைய வேலைக்காக போயிருந்தாலோ, இல்லை அவர் கூட இருந்த அவர்களின் வேலைக்காக போயிருந்தாலோ, நீங்கள் சொல்வது முதல்வரிடம் மண்டியிட்டு விட்டார் சீமான் அப்படின்னு சொல்வது நியாயம். ஆனால் அவர் போனது முதல்வரின் குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் சொல்லத்தான். ஆறுதல் இவருக்கு சொல்ல வயசே இல்லைனாலும் ஒரு போய் கண்டிப்பாக அந்த இதில் வந்து கலந்துருக்கணும் இல்லையா? ஏன்னா அது ஒரு துக்க நிகழ்வு. அதனால் அந்த நிகழ்வில் கலந்துக்கிறது தான் முறை. அதனால் அப்போ முடியலன்னு மறுநாள் போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறார். அவ்வளோதான். அதை பார்த்துட்டு முதல்வரனுடைய உடல்நிலை விசாரிச்சிருப்பார். அவர் வீட்டை என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பாங்க. இவங்களுக்குள்ளே 2 பேர்த்துக்குள்ளே என் நலம் விசாரிச்சிருப்பாங்க. மற்றபடி துக்கத்தை விசாரிச்சிருப்பாங்க. அவ்வளோதான். இதை போயிட்டு அவதூறாக எதுக்கு பேச